ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோன்னா ஃபிலிமோரான்ற சாஃப்ட்வேர் ஃபுல் கிராக் வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறன்றதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதில் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர். இது நீங்கள் பெருசாக உங்கள் சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எடிட்டிங் ரெண்டரிங்க்கு ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஒரு கவர்மெண்ட் லேப்பில் கூட இந்த சாஃப்ட்வேர் சூப்பராக இருக்கும். நீங்கள் பிகினர் யூடியூபராக இருந்தால் இந்த சாஃப்ட்வேர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கும் இந்த சாஃப்ட்வேர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஃபுல் செட்டப் 287 MB தான். ஜஸ்ட்டு இதில் இப்படி போனீங்கன்னா டவுன்லோட் தான் 64 பிட். நான் ஆல்ரெடி இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க் போகும். இதில் போனீங்கன்னா நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் டவுன்லோட் ஆகிற மாதிரி லோட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஓகே, நான் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி வச்சதுனால கீழே மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் செட்டப். இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டப் ரன் ஆகும். இது உங்கள் லாங்குவேஜ் என்னென்னு கேட்கும். இங்கிலீஷ் கொடுத்துருங்க டிஃபால்ட்டாக. இதுக்கு டிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இதுக்கும் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. வெயிட் பண்ணுங்கள், அது ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கணும். இப்போ எனக்கு ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது ஜாயின் யூஸர் எக்ஸ்பெரிமெண்ட். இது டிக் எடுத்து விட்ருங்க. டிக் எடுத்து கொடுத்துட்டு லான்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிலிமோரா லான்ச் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு 2 செகண்ட் லேட் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். யுவர் ஹார்ட்வேர் இஸ் பிலோ அவர் மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ், யூ மே கண்டினியூ பட் த ப்ரோக்ராம் மே நாட் ரன் வெல் அப்படி சொல்லி கேட்கும். இது ஒன்றும் இல்லைங்க. i3 இதோட ரெக்குவயர்மெண்ட் சாஃப்ட்வேர் i3. நான் AMD யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி கேட்கும். இது ஆல்வேஸ் ஆஸ்க்கை அன்டிக் எடுத்து விட்டுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சாஃப்ட்வேர் உள்ள போயிடும். நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். இதை நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோங்க. இது தான் ப்ராஜெக்ட். இதில் தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றின ஃபுல் டுட்டோரியல் வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ஃபுல் டுட்டோரியல் போடுறேன். ஜஸ்ட்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே ஆடியோ சாம்பிள்ஸ், டைட்டில்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், எஃபெக்ட்ஸ், எலமெண்ட்ஸ், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணணுன்னா இப்போ கிராக் பண்ணணும். ஜஸ்ட் 1 செகண்ட். எக்ஸ்போர்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ நமக்கு இந்த மாதிரி கேட்கக்கூடாது அப்படி நம்ம இதை கிராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நோ கொடுத்துக்கோங்க. சேவ் பண்ணணுமான்னு கேட்குறது நோ கொடுத்துக்கோங்க. நம்ம இந்த சாஃப்ட்வேர் கூட கிராக்குன்னு ஒரு ஃபோல்டர் ஒன்று இருக்கும். அந்த கிராக்குன்ற ஃபோல்டரில் 2 ஃபைல் இருக்கும், DLL ஃபைல். அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு உங்கள் C:'ல் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அதில் போய்க்கோங்க. அதில் போனீங்கன்னா OneDashShareன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரில் போனீங்கன்னா Filmora 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போனீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 2 டைம் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சாஃப்ட்வேர் கிராக் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம சாஃப்ட்வேர் இப்போ கிராக் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம ஒரு சாம்பிள் வீடியோ ஒன்று ரெடி பண்ண வீடியோ. இது கிராக் வெர்ஷனில் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது வாட்டர் மார்க்கோடு சேர்ந்து வரும். இப்போ நம்ம கிராக் பண்ணதுனால இந்த டைம் இந்த வாட்டர் மார்க் கேட்கல, டைரெக்டாக எக்ஸ்போர்ட் தான் கேட்குது. இது இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அப்படி கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஜஸ்ட் இதான் எக்ஸ்போர்ட். அதான் ஜஸ்ட்டு நம்ம இதான் ஃபிலிமோரா கிராக் பண்ணியாச்சு. யூடியூப் பிகினர்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் எடிட்டிங்கில் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.